அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் 44 பேரை ஒரே நாளில் தீ வச்சு கொளுத்தி படுகொலை செஞ்சுருக்காங்க. அதுவும் ஏழை விவசாயிகள் பண்ணையார் வயலில் வேலை பார்க்குறாங்க. பண்ணையார் வீட்லேயும் போய் வேலை பார்க்கணும். இவங்க அவங்க சொல்றது செய்யலைனாலும் இல்லை எதிர்த்து ஏதாவது கேட்டாலோ வாயில சாணியை கரைச்சி ஊத்துறது, சவுக்கடி கொடுக்குறது, இந்த மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் விடுதலை இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தங்களோட சம்பள உயர்வா 4.5 படி நெல்லை கேட்குறாங்க. பண்ணையார் அதை கொடுக்க மறுக்கிறாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதை பொருட்படுத்த முடியாத பண்ணையார்கள் 25 டிசம்பர் 1968 கோபாலகிருஷ்ண நாயுடு உட்பட 100 பேர்கள் ஆயுதத்தோட ஊரை நோக்கி போறாங்க. இதை தெரிஞ்ச ஊர் மக்கள் அங்கிருந்து தப்பிச்சு ஒளிறாங்க. தப்பிச்சு ஒளிய முடியாத 23 குழந்தைகள், 15 பெண்கள், 5 ஆண்கள் ஒரு குடிசையில போய் ஒளிறாங்க. இதை தெரிஞ்ச அந்த பண்ணையார் அந்த குடிசைக்கு தீ வைக்கிறாங்க. தீலேருந்து தப்பிக்கணும்னு முயற்சிக்கிறவங்கள சுட்டுக் கொள்றாங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைய வெளியே போடுறாங்க, குழந்தையாக உயிர் வாழணும்னு. அந்த பண்ணையார் அந்த குழந்தையும் திரும்பி தீயிலிட்டார். இன்றைய நாகப்பட்டினத்துல கீழ்வெல்மணின்ற ஒரு கிராமத்துல நடந்த துயர சம்பவம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இது ஒரு கருப்பு நாள். தொடர்ந்து இந்த மாதிரி காணொலி பார்க்கறதுக்கு உங்க அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. நன்றி.